திமுக விசிக கூட்டணியில் விரிசல் விழுந்த இந்த நேரத்தில் விசிகவினுடைய கட்சியில் உட்கட்சி பூசல் மிகப்பெரிய அளவில் உருவெடுத்திருக்கு. இந்த உட்கட்சி பூசலுக்கு ஆதவ அர்ஜுனின் சர்ச்சையான கருத்துக்களே காரணம் என்றும் கூறப்படுகிறது. இந்த உட்கட்சி பூசலில் ஆதவ அர்ஜுனுக்கு ஆதரவாக ஒரு தரப்பினரும் விசிகவினுடைய பொதுச் செயலாளர் வன்னி அரசு மற்றும் எம்பி ரவிக்குமாருக்கு ஆதரவாக ஒரு தரப்பினரும் செயல்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விசிகவில் உட்கட்சி பூசல் ஏற்படுவதற்கான காரணம் என்ன? திமுக தன்னுடைய ராஜதந்திர வேலைகளை மேற்கொள்கிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. திமுகவினுடைய கூட்டணியில் விரிசல் விழ காரணமாக இருந்த ஆதவ் அர்ஜுனை பாஜக இயக்குவதாகவும் அவரை விசிகவினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் கடுமையாக எச்சரிக்க வேண்டும் எனவும் ராசா அவர்கள் அவருடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். உட்கட்சி பூசலுக்கு காரணம் திமுகவினுடைய சித்து விளையாட்டுகளே காரணம் எனவும் கூறப்படுகிறது. திமுகவின் கூட்டணியில் விரிசல் ஏற்படுவதற்கு ஆதவ் அர்ஜுனே காரணம் என்று கூறப்பட்ட நிலையில் ஆதவ அர்ஜுனை டார்கெட் செய்யும் விதமாக திமுகவினர் விசிகவில் ஒரு உட்கட்சி பூசலை ஏற்படுத்தியுள்ளனர் என்று தகவல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வட தமிழகத்தில் விசிகவினுடைய கூட்டணி இல்லாமல் திமுகவால் தனித்து நின்று வெற்றி பெற முடியாது என்று கூறிய ஆதவ அர்ஜுனின் கருத்திற்கு விசிகவினுடைய பொதுச் செயலாளரான வன்னி அரசு அவர்கள் மறுப்பு தெரிவித்துள்ளார். இந்த கருத்து என்பது முற்றிலும் தவறான ஒரு கருத்து. இந்த கருத்திற்காக துணை பொதுச் செயலாளர் அவர்களுக்கு நான் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறார். திமுக 40க்கு 40 ஜெயித்ததற்கு விசிகவும் காரணம் என்பது உண்மைதான். அது மட்டுமில்லாமல் விசிகவிற்கு 2 எம்பிகளும் 4 எம்எல்ஏக்களும் இருப்பதற்கு காரணம் திமுகவினுடைய கூட்டணி தான். அப்படி இருக்கும் பொழுது விசிகவில் இருந்து துணை முதலமைச்சர் பதவியை பற்றியோ உதயநிதியை பற்றியோ விமர்சனம் செய்வது எப்படி சரியாக இருக்கும் என்று கேள்வியை எழுப்பியுள்ளனர். விசிக ஒருபொழுதும் தனிமனித தாக்குதலை ஊக்குவிப்பதில்லை. இது போன்ற கருத்துக்களை ஒருபொழுதும் விசிகவினுடைய கருத்துக்களாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று வன்னி அரசு அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆதவ அர்ஜுன் பேசிய கருத்தில் என்ன தவறு இருக்கிறது என்று விசிக நிர்வாகிகளே கேள்வியும் எழுப்பியுள்ளனர். விசிகவினுடைய நோக்கமே அதிகார பரவலாக்குவது, ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பட்டியல் சமுதாய மக்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பது, அதிகார நிலையை எட்டுவது, ஒரு அரசில் முக்கிய அங்கமாக வகிப்பது, இது மாதிரியான கொள்கைகளை மேற்கொண்டுதான் விசிக பயணிக்கிறது. இதற்காகத்தான் விசிக தோற்றுவிக்கப்பட்டது. இதைத்தான் ஆதவ் அர்ஜுன் அவர்களும் இப்பொழுது கூறியிருக்கிறார். தொல் திருமாவளவன் அவர்களுக்கு துணை முதல்வராவதற்கு தகுதி இல்லையா? ஆதவ் அர்ஜுன் பேசியதில் என்ன தவறு இருக்கிறது என்று ஒரு தரப்பினரும், ஆதவ் அர்ஜுன் பேசியது மிகவும் தவறானது, திமுகவை ஒருபோதும் நாம் எதிர்க்க கூடாது, திமுகவை நாம் விமர்சனம் செய்யக்கூடாது என்று ஒரு தரப்பினரும் ஆதவ் அர்ஜுனுக்கு எதிராக செயல்படுகின்றன. விசிகவில் 2 அணிகளாக பிரிந்து இப்பொழுது செயல்படுகின்றன. விசிகவில் இந்த தருணத்தில் மிகப்பெரிய ஒரு உட்கட்சி பூசலும் நடந்து வருகிறது. இந்த நிலையில் விசிகவினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் மிகவும் அமைதி காக்கிறார். எதற்காக இந்த ஒரு அமைதியை அவர் மேற்கொள்கிறார்? திமுகவிலிருந்து விலகுகிறாரா? திமுகவில் சமரசம் செய்து கொள்ள போகிறாரா? திமுகவிலிருந்து விலகி விஜயுடன் இணைய போகிறாரா? திமுகவிலிருந்து விலகி அதிமுகவுடன் இணைய போகிறாரா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது பிஹைண்ட் ஐஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.